இப்போ நீங்க பாட போறீங்க. சரி, அந்த பாட்டை உங்களுடைய அருமையான வாய்ஸ் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம எல்லாம் எப்படியா ஹலோ ஹலோ நம்ம எல்லாம் எப்படியா வேற மாதிரி. வழக்கமா சொல்லுவாங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கணும், ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது. ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், ஏன்டா ஜீன்ஸ் பேண்ட் கிழிஞ்சிருக்குது, எங்கேயா விழுந்தியா அப்படின்னு. அந்த தம்பி சொன்னாரு, அண்ணே அது என்னது கேட்கவே இல்லப்பா, நீங்க எல்லாம் யூத் தானே, இன்னும் சத்தமா அது என்னது ஸ்டைலையே அழகா சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது என்னது ஸ்டைலு. அப்படிதான் ஒரு தங்கச்சி பார்த்துட்டு, தங்கச்சி என்னமா சீடி மாதிரி காதுல ஏதோ தொங்குதே அப்படின்னு. அதுக்கு பேர் என்னது ஸ்டைல். ஸ்டைல்னு சொல்லுவோம், அப்படித்தானே? நம்ம ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது, யார் மாதிரி இருக்கணுமா? இயேசு மாதிரி. இப்ப நீங்க பாட போறீங்க, சரியா? சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. கோர சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவேன் ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவேன் ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் ப்ரோ. நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? உற்சாகமா கிளாப் பண்ணீங்களா? சத்துருவ கண்டு ஓடிட மாட்டேன், வசனத்தை வச்சு அடிப்பேன் ப்ரோ. கோலியாத்த கண்டு பின் சொல்ல மாட்டேன், நெத்தியில குறி வச்சு தூக்கிடுவேன் ப்ரோ. ஈட்டியும் பட்டயமும் எனக்கு இல்ல ப்ரோ, இயேசுவின் நாமத்தில் தூக்கிடுவேன் ப்ரோ. ஈட்டியும் பட்டயமும் எனக்கு இல்ல ப்ரோ, இயேசுவின் நாமத்தில் தூக்கிடுவேன் ப்ரோ. நாங்க வேற மாதிரி ப்ரோ. எல்லாரும் நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. ஒருக்கா கூட நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க இயேசு மாதிரி ப்ரோ.